52 நமது அரசு பொறுப்பேற்றதன் பின் மேட்டூர் அணையினை பாசன வசதிக்காக ஒவ்வொரு ஆண்டும் குறித்த நேரத்தில் திறக்கப்படுவதோடு கடந்த 4 ஆண்டுகளில் 450 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் கடைமடை வரை நீர் சேர்ந்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து விவசாயிகளின் வாழ்வினை செம்மைப்படுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் முன்னிலை வைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 121 தடுப்பணைகள் மற்றும் 101 அணைக்கட்டுகள் ஆகியவை சுமார் 2086 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமன்றி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்ததன் மூலம் இதுவரை 1045 நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இது மட்டுமல்லாது பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் இருந்த தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு திட்டத்தின் பணிகள் முடிக்கப்பட்டு தாமிரபரணி ஆற்றிலிருந்து மொத்தமாக 9.38 டிஎம்சி தண்ணீரானது திசைநிலை மற்றும் சாத்தான்குளம் பகுதிகளில் உள்ள பல கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 56,933 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளன. மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளின் நீரில் தனது நியாயமான பங்கினை பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருகிறது. நமக்கே உரிய நியாயமான நீர் பங்கீட்டில் நாம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். 53 வேளாண் உற்பத்தியையும் உணவு தன்னிறைவையும் முதன்மை நோக்கமாக கொண்டிருந்த வேளாண் துறை திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது முதல் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையாக தற்போது செயல்பட்டு வருகிறது. 2021-22 நிதியாண்டு முதல் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை அளிக்கப்பட்டு வருகிறது. கல்வி ஆராய்ச்சி தொடங்கி சந்தைப்படுத்தல் வரையிலும் வேளாண்மையுடன் தொடர்புடைய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்த வகையில் செயல்படுவதற்கான விரிவான செயல் திட்டமாக வேளாண் நிதிநிலை அறிக்கைகள் அமைந்துள்ளன. 54 பண்பாட்டில் மட்டுமன்றி வேளாண்மையிலும் தமிழிலும் மரபுகளையும் பன்மைத்துவத்தையும் பேணி பாதுகாத்து வருகிறது. ஒருபுறம் தமிழ்நாட்டின் பாசன வேளாண்மை நவீனமடைவதற்கு தனி திட்டங்கள் பல செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றால், மறுபுறம் மரபுசார் நெல் ரகங்களை பாதுகாக்க மானியத்துடன் விதை நெல்லும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மண்ணுக்கேற்ற விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் 25 மாவட்டங்களில் சிறுதானிய இயக்கம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சிறுதானியங்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிறப்பு கவனம் காரணமாக சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. 55 சூழலியல் நோக்கோடு உயிர்ம வேளாண்மையையும் இயற்கை இடுபொருள் பயன்பாட்டையும் இந்த அரசு தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஒரு அரசு திட்டமாக மட்டுமின்றி ஒரு சூழியல் இயக்கமாகவே மாறியுள்ளது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாய குழுக்களுக்கு தேவையான கிணறு வசதிகள், உலர்கள வசதியுடன் கூடிய தரம் பிரிப்பு கூடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. 125 உழவர் சந்தைகள் புனரமைக்கப்பட்டு புதிதாக 14 உழவர் சந்தைகள் தொடங்கப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவு திட்டங்களில் ஒன்றான உழவர் சந்தை முன்பிருந்த எழுச்சியை மீண்டும் பெற்றுள்ளது. சராசரியாக நாள்தோறும் 10 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்று 8000 விவசாயிகள் 3 லட்சத்துக்கும் அதிகமான நுகர்வோரும் பயன்பெறுகின்றனர். 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மூலதன உதவி, கடன் உத்தரவாதம், சிறப்பு அங்கவாடிகள், தொழில்நுட்ப பயிற்சிகள், வேளாண் வணிக திருவிழா என்று பல்வேறு நிலைகளில் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கப்பட்டு வருகின்றன. 56 நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க டெல்டா அல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு திட்டம், டெல்டா பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் ஆகியவை இந்த அரசு வேளாண் வளர்ச்சிக்கென அறிமுகப்படுத்திய சில சிறப்பு திட்டங்கள். இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 1,83,000 புதிய பாசன மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் கட்டணமில்லா வேளாண் மின்சாரம் வழங்கிட கடந்த 5 ஆண்டுகளில் 26,723 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 57 பசுமை போர்வை போர்த்திட சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை இந்த அரசு அமைத்துள்ளது. மேலும் சென்னை கிண்டியில் 118 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு இயற்கை சார்ந்த அனுபவங்கள் அளிக்கும் வகையில் உலக தர வாய்ந்த சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இவை மட்டுமன்றி மாமல்லபுரத்தில் நந்தவனம்,
மரபுசார் பூங்காவும், உதகமண்டலம் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் ஒரு புதிய பூங்காவும் அமைக்கப்பட உள்ளன. இவை யாவும் தமிழ்நாடு எங்கும் பசுமை பரப்பை விரித்திடும் உயரிய ஒருங்கிணை அடைய உதவிகரமாக இருக்கும். 58 தொழில் வளாகங்களில், நகர்ப்புற நிலப்பகுதிகளிலும் உள்ளூர் தாவரங்கள், காற்றை சுத்திகரிக்கும் மரங்கள், மாசுகளை குறைக்கும் மர வகைகள் உள்ளடக்கிய பசுமை வளையங்களை உருவாக்கி அறிவியல் அடிப்படையில் மறுவனமாக்கும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது.